ஹலோ ஹாய் மக்களே. ஸோ யூடியூப்பில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம ஊர் சந்தையை தான் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற சில கிராமங்களுக்கு இது பயன்படும் ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ முதல்ல ஒரு சந்தையை விசிட் பண்ணி பார்ப்போம். என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்ம இங்கே வாங்க முடியும் அப்படின்றத ஒரு விசிட் பண்ணி பார்ப்போம். முதல்ல தக்காளி இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பூண்டு, வெங்காயம், வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ வெஜிடபிள்ஸ், பியூர் வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் பார்க்குறதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. வீட்டில் விளையக்கூடிய முருங்கைக்காய், கரும் ஜூஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு 6 o'clock இந்த சந்தையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கஸ்டமர் பார்த்தோன்னா ஒரு 6:30 வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 6 o'clock, ஒரு 6:15 அந்த ரேஞ்சிலேயே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போண்டா பஜ்ஜி இல்லாமல் சந்தை கிடையாது. சிக்கன் கிரேவி, ஸோ சாம்பார், வெங்காயம். சில பேர் பார்த்தோன்னா வீட்டில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் கொண்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ கத்திரிக்காய், வெண்டைக்காய், இது போல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்க விளைவிக்கக்கூடிய வெஜிடபிள்ஸு. பானிபூரி, ரப்பர், இது வீட்டில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ். ஸோ இங்கே வரக்கூடிய வெஜிடபிள்ஸ் பார்த்தோன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குது. பியூர் வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ பக்கத்து கிராமங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றது நோக்கத்தில் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். ஸோ முக்கியமாக பக்கத்தில் என்னென்ன ஊருக்கெல்லாம் நான் ஊர் பேர் மென்ஷன் பண்ணுறேன், அவங்களாம் இதை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த சைடு எடுத்துக்கணும் அப்படின்னா பட்டி கிராமம் இருக்குது, கழிக்குளம் இருக்குது, கனபாபுரம் இருக்குது. இந்த சைடு வந்தோம் அப்படின்னா அரியாங்குப்பம் இருக்குது, ஐங்குணம், வட்ராப்பூர் இருக்குது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வள்ளுவாகி இருக்குது, நம்மீந்தல் இருக்குது. ஸோ சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10 ஊருக்கு மேலே நம்ம ஊரை சுற்றி இருக்குது. ஸோ நீங்கள் எவ்ரி தேர்ஸ்டே விழாக்காம ஈவினிங் ஒரு 6:30 இந்த சந்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வாரம் விழாக்காம நீங்கள் தாராளமாக இங்கே எடுத்துகிட்டு வர வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம இதை பற்றி கேட்போம். ஸோ இங்கே நம்மளுக்காக வெஜிடபிள்ஸ் கொண்டு சேல்ஸ் பண்ணுறவங்கக்கிட்ட நம்ம கேட்போம். ஸோ இங்கே எப்படி வியாபாரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சஜஷன் கேட்டு பார்ப்போம். அம்மா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்களா கழிக்குளம் கூட்டுரோட்லேருந்து வரோம் சார். கழிக்குளம் கூட்டுரோட்லேருந்துங்களா? ஸோ இந்த சந்தை எவ்வளோ நல்லா போட்டிருக்கீங்க? ஒரு 5 மாதமாக போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த சந்தை ஒரு 5 மாதமாக போட்டுருக்காங்க. எப்படி வியாபாரம் பரவாயில்லைங்களா? வியாபாரம்லாம் நல்லா போகுது. நம்ம ஏரியாவில் பக்கத்தில் எங்கன்னா சந்தை போடுறீங்களா? டெய்லி ஒரு நாள் ஒரு ஊரில் சந்தை தான். அப்படிங்களா? பக்கத்தில் ஏரியாவில் என்ன ஊரில் இப்போ? அவலூர்பேட்டை, கழிக்குளம், மங்கலம். ஓகே ஓகே. ரெகுலராக டெய்லி ஒரு நாள் ஒரு. சரி, ஆனால் நம்ம ஒரு 10 ஊரை சுற்றி எங்கேயுமே சந்தை கிடையாது. கழிக்குளம், ஐங்குணம், கழிக்குளம். நாங்கள் கழிக்குளத்தில் போடுறோம். கழிக்குளத்தில் போடுறீங்களா? சரி, ஓகே ஓகே. ஸோ ஐங்குணம், வட்ராப்பூர், இந்த சைடு வள்ளுவாகை, இந்த மாதிரி கிடையாது. ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூம்மா. ஸோ இப்போ நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, என்ன ஊர்லேருந்து வரீங்க ஐயா? நான் கீக்களூர். சொந்த ஊர் ஆர்த்திப்பு குழப்பூர். ஓகே. நான் கீக்களூரில் கடை வச்சுருக்கேன். ஓகே. சந்தை எல்லா ஊர் சந்தைக்கும் போவேன். எல்லா ஊர் சந்தைக்கும் போவேன். சரி, நம்ம ஊர் சந்தைங்கள வியாபாரம் எப்படி இருக்குங்க? ஓரளவுக்கு பரவாயில்ல. சரி. ஸோ எவ்ரி வீக்கு விழாக்காம நம்ம சந்தையில் அண்ணன் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாருமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு முன்னாடியே சொன்னாப்புல. அப்படியே வாங்கிக்கோங்க, எல்லாம் கூட வர வாங்கிக்கோங்க. அதனால் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அம்மா சந்தையில் எல்லாமே வாங்கிட்டு போகிறாங்க. இவங்க கூட கேட்போம் இந்த சந்தையை பற்றி எப்படி இருக்கு. அம்மா சொல்லுங்கம்மா. பரவாயில்ல, சந்தை வந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதாம்மா? ப்ரைஸ்லாம் பரவாயில்லைங்களாம்மா? காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்களா? ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, பக்கத்துலேயே கிடைக்குது. பக்கத்தே கிடைக்குது. ஓகே ஓகேம்மா, நன்றிம்மா. ஸோ இந்த அக்கா கிட்டையும் கேட்போம். சொல்லுங்கக்கா, இந்த சந்தை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காக்கா? ஈஸியாக இருக்குது, நல்லா இலவசமாகவும் இருக்குது, நல்லா எங்களுக்கு கஷ்டம் இல்லை, நாங்கள் வாங்கிக்கிறோம். ஓகேக்கா ஓகேக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. முழுசாக இந்த சந்தையை ஃபுல்லாக முழுசாக ஒரு விசிட் பார்த்துட்டோம். ஸோ சுற்றி இருக்கிற கிராமங்கள் முழுக்க எவ்ரி தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு 6 மணிலேருந்து சந்தை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் இதுக்கப்புறமா கூட்டங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதனால் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு வந்து இது பயன்பெறணும் அப்படின்றதுதான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எவ்ரி தேர்ஸ்டே ஈவினிங் 6 o'clock சந்தை ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ இது எல்லோரும் கேட்பாங்க என்ன ஊர் அப்படின்னு. எங்கள் ஊர் வந்து கனலாப்பொடி. ஸோ கனலாப்பொடி தான் இந்த சந்தை இருக்குது. இந்த வீடியோ வந்து சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஆளுங்களுக்காக நான் மேக் பண்ணுறதால ஸோ இந்த வீடியோ பார்க்குற சுற்றி இருக்கிற கிராமங்களில் பார்க்குற அத்தனை நண்பருக்கும் ஸோ இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.